தொடங்கியது பருவமழை எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை என்பது குறித்து நம்ம பார்க்கலாம். நேற்றைக்கு ஒரு 10ல இருந்து 13 மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பொழிவு மாலை நேரங்களில். அதனால மாலை நேர மழை பொழிவுகள் குறிப்பாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள், அதே மாதிரி டெல்டா மாவட்ட இடங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பதிவானதை பார்த்தோம். சேலம், நாமக்கல், ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் இது போன்ற பகுதிகளில் நம்ம தொடர்ந்து அவ்வப்போது சில சமயங்களில் மழை வராமலாம் கிடையாது. ஆங்காங்கே பகுதியான ஒரு மழை மட்டும் சில இடத்துல பதிவாகிட்டு சில இடத்துல பதிவாகாமலே போயிடுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நேற்றைய தினங்களில் 40% வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. 60% பகுதிகளில் மழை இல்லாமல் போயிருக்கு. அதிலும் குறிப்பாக இன்றைக்குமே கூட நம்ம வட தமிழ்நாட்டை விட தென் தமிழகத்தில் அதிகப்படியான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிற அறிவிப்புகள் கண்டிப்பாக நம்ம தரோம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். வானிலை இருக்கை நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை எல்லாரும் கொஞ்சம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகியிருக்கிறது. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்பு இருக்கும். அந்தமான் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. நேற்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா பருவமழை நமக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று பொறுத்தவரை அந்தமான் பகுதிகளில், நிக்கோபார் தீவுகளில், அதே மாதிரி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பருவமழை தொடங்கிவிட்டது. அதனால இனி வரப்போகிற நாட்களிலும் கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் வலுவான தென்மேற்கு பருவக்காற்று பொறுத்தவரை வீச தொடங்கிறோம். அதன் பிறகு நமக்கு மாலை நேரங்களில் தமிழகத்தில் நிறைய இடங்களில் காற்று சற்று பலமாக வீச ஆரம்பிக்கும். அதே சமயங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இன்றைக்கும் மழை பரவலாக தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் நமக்கு மழை வருமா வராதா அப்படிங்கிற கேள்விக்குறிகளே உங்களுக்கு தேவை கிடையாது. கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு. பெரும்பாலான இடங்களில் நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சற்று மிக கனமழைக்கான வாய்ப்புகள் எங்கே தமிழ்நாட்டில் இல்லை, கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற இடங்களிலும் மாத இறுதி மற்றும் ஜூன் மாதங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாக அதிகரிக்க போகுது. ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு இடங்களில் கனமழையானது தொடர்ந்து தீவிரமடையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு இடங்களில் கனமழையானது மிக உறுதியாக பதிவாகக்கூடும். தென் மாவட்டத்தில் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்கள், அதை தொடர்ந்து ராமநாதபுரம் போன்ற இடங்கள்ல சில இடங்கள் ஆங்காங்கே பகுதியான ஒரு மழை பொழிவு இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய இடங்கள் நமக்கு மழை கிடைக்கும். விருதுநகர், சிவகங்கை, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் இன்னும் நமக்கு நிறைய பகுதிகள் காரைக்குடி, தேவக்கோட்டை போன்ற பெரும்பாலான இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள். தென் மாவட்டத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக மழை எதிர்பார்க்கலாம். வட தமிழ்நாட்டை விட ஒப்பிடும்போது தென் மாவட்டத்தில் இன்றைக்கு மாலை மற்றும் இரவு நேரத்தில் அதிக இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் பகல் 2 மணி வரைக்கும் பெரிதளவில் மழை இருக்காது. 3 மணியிலிருந்து தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரங்கள் தென் தமிழகத்தில் அதிகரிக்கும். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து இன்றைக்கும் மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு இடங்களில் கனமழையானது தீவிரமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வட தமிழக கடலோர மற்றும் உள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், ஆகவே கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்கள், டெல்டா பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். குறிப்பாக நமக்கு சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பகல் நேர வெப்பநிலை மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் பகல் நேரங்கள் 12 மணி முதல் 2 மணி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை சற்றே அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதாச்சும் சில இடத்துல மட்டும்தான் மழை இருக்கும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் பகுதியான மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கணிசமான ஒரு மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். மற்றபடி புதுக்கோட்டையில் சில இடங்களில் நமக்கு மிதமான மழை பெய்யலாம். மற்றபடி பெரும்பாலான இடங்கள், அதாவது
தென் தமிழகம், தெற்கு பகுதிகள், தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிகள் மட்டுமே நமக்கு மழை பொழிவுகள் இன்றைக்கு வந்து சற்று அதிகமாகவும், மற்ற இடங்கள் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதிகள், வட மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழை அல்லது வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாலை நேரங்களில் எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர் போன்ற இடங்களில் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியான மிதமான மழை பொழிவும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். ஆகவே மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டுமே மிதமான மழை பொழிவுகள் வட தமிழக கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் நமக்கு கடுமையான கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக அதிகரிக்கும். காரணம், தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரமாகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடலோரங்களில் வருகிற நாட்களில் மிக கனமழையானது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பருவமழை தீவிரமாகி வரும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் 10 சென்டிமீட்டர் அல்லது 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இனி வரும் நாட்களில் உண்டு. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்திலிருந்து தான் நமக்கு வந்து இந்த மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட்லாம் இப்போ நம்ம கொடுக்கவே முடியாது. ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும் ஜூன் 2வது வாரத்துக்கு பிறகுதான் மழையினுடைய தீவிரம் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கண்டிப்பாக நமக்கு மும்பை போன்ற இடங்கள், மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகள், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள், குஜராத்தினுடைய கடலோர பகுதிகளில் ஜூலை ஆகஸ்ட்ல தான் நம்ம ரெட் அலர்ட் என்பது நம்ம கொடுக்க போகிறோம். அது வரைக்கும் பெரும்பாலும் ஜூன் மாதங்கள் வரைக்குமே கூட ஒரு சீரான ஒரு கன மற்றும் மிக கனமழை மட்டுமே பதிவாகும். ஜூன் 3 அல்லது 4வது வாரத்திலிருந்து தான் பருவமழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில 8 சென்டிமீட்டர். அதுக்காக புதுச்சேரியில மட்டும்தான் மழை வந்திருக்கான்னு கேட்டுறாதீங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு. புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டரும், கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையானது திருத்தணியில் 35.6 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருத்தணியில 35.6 டிகிரி செல்சியஸாக நமக்கு வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. ஆகவே ஒரு தொடர் மழை பொழிவு மற்றும் தொடர் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி வரப்போகிற நாட்களிலும் பெரும்பாலான இடங்களில் கனமழையானது ரொம்ப தீவிரமாகவே பதிவாகும். சில இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழையும், சில இடங்களில் சற்று கனமழையும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள் மழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான். காரணம், பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கி இருக்க இந்த சூழ்நிலையில் மழையினுடைய அளவும் கண்டிப்பாக தமிழகத்தில் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க.